வணக்கம் நண்பர்களே. 2026 ஏப்ரல் மாத கிரக அமைப்புகளின்படி கும்பராசிக்கான பலன்கள். இந்த 2026ஆம் ஆண்டினுடைய ஆரம்ப பகுதிகள் இந்த கூட்டு கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே இந்த வருட பலன்கள் எல்லாத்துலையுமே சொல்லியிருந்தேன். அப்படித்தான் இந்த கடந்த 2-3 மாதங்களாக இந்த கூட்டு கிரகங்களுடைய ஆதிக்கம் வலுப்பெற்ற நிலையில் உலகளாவிய விஷயங்கள் ரொம்பவுமே சலசலப்புகளுக்குள்ள உள்ளாயிடுச்சு. அதுலேயும் இந்த மார்ச் மாதமானது கிரகண நிலைகள் இருந்ததுனால போர் மாதிரியான அச்சுறுத்தல்களும் இன்னும் மற்ற விஷயங்கள் கூட ஒரு இன்டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த கிரகண மாற்றங்களால் ஏற்படக்கூடிய விளைவுகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி கூட ஏற்கனவே வீடியோலாம் போட்டிருக்கோம். ஆனால் இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கூட்டு கிரகங்களுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது சற்று விலக ஆரம்பிக்குது. அதாவது முழுவதுமாக விலகிறது இல்லை, பட் இது வரைக்கும் ஒன்றாக இருந்த கிரகங்கள் அப்படிங்கிறது இனி அப்படியே நகர்ந்து விலகி போக ஆரம்பிக்குது. ஆனால் இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது கடந்த 2-3 மாதங்கள் இருந்த மாதிரி பெரிய அளவு ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்காது. ஓரளவுக்கு எல்லா விஷயங்களுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வரத்தான் ஆரம்பிக்கும். பட் இன்னும் முழுவதுமாக பெரிய அளவில் கிரகங்கள் விலகலை அப்படிங்கிறதுனால அடிக்கடி ஏதாவது ஒரு பதட்டம் அடைகிற மாதிரி நியூஸுக்குள்ளே கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. பட் இருந்தாலுமே நாரதர் கழகம் நன்மையில முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் விஷயங்கள் எல்லாமே மாறும். அதனால் இந்த உலகளாவிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதம் ஓரளவுக்கு எல்லாமே கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வரும் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலுமே அதெல்லாம் பெரிய தாக்கத்தை எதுவும் ஏற்படுத்தாது. பட் இந்த மாதம் இயற்கை சீற்றங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொதுவாக சித்திரை மாதம் கத்திரிவேல் கொளுத்தி எடுக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் தெரியும். பட் போன வருடம் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் நல்ல மழை பெஞ்சுது. அதையும் ஏற்கனவே அந்த பலன்களை சொல்லியிருந்தோம். இந்த வருடமும் பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதங்களில் மழை பொழியும். பெரிய அளவில் இந்த வெயிலினுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்காது. பட் சித்திரை மாதத்துக்கு முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா இந்த வெயிலினுடைய தாக்கத்தை ஓரளவுக்கு காட்டிட்டு போயிடும். அதனால் இந்த ஏப்ரல் மாதம் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடல் சீற்றங்கள் இல்லைன்னா ஆறுகள் அலப்பறித்து போகிறது, இல்லைன்னா அதிக மழை பெய்தால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இல்லைன்னா நீர்நிலைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படின்னு இந்த நீர் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அப்படிங்கிறது இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் எல்லாருமே அது சார்ந்த விஷயங்கள் காரியங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கும்பராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் மற்றும் புதனுடைய சேர்க்கையில் இருக்காங்க. ராசியில் ராகுனுடைய சேர்க்கை இருக்குது. மற்ற கிரகங்களுடைய அமைப்புகள் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு கலவையான நிலைகளை தான் செயல்பட்டு இருக்குது. ஸோ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதம் தான். குறிப்பாக வாய் நிதானம் அதிகம் தேவைப்படக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் என்னதான் நல்லதை சொன்னாலும் யதார்த்தமாக பேசினாலும் மற்றவங்களுக்கு அது ஆகாத விஷயங்களாகத்தான் தெரியும். கிட்டத்தட்ட ஆகாதவங்க நின்னாலும் குத்தம், உட்கார்ந்தாலும் குத்தம் அப்படிங்கிற மாதிரி தான் மற்றவங்க உங்ககிட்ட செயல்பட்டு வருவாங்க. அதனால் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் காரியங்களில் உங்களுடைய உழைப்பையும் முயற்சியும் உபயோகித்து ஒரு நல்ல விஷயங்களை பார்க்கக்கூடிய மாதம். ஆனால் அதுவே மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள்னு வரும்பொழுது மற்றவங்களோட ஒத்துழைப்பு அப்படிங்கிறது அவ்வளோவாக உங்களுக்கு கிடைக்காது. எல்லாருமே பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் தான் செயல்பட்டு வருவாங்க. ஒரு கான்ட்ரவர்சியான விஷயங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களை எதிர்பார்த்து எந்த ஒரு காரியங்களும் இந்த மாதம் செயல்படாதீங்க. அதே நேரம் மற்றவங்களோடு தேவையில்லாத மனஸ்தாபங்களையும் அதிகம் வளர்த்து கொள்ளாதீங்க. ஆகாதவங்களாகவே இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அனுசரித்து போய்க்கங்க. ஏன்னா ராசியில் அந்த ராகு கேதுக்களுடைய நிலை அப்படிங்கிறது என்னதான் நல்லதே செஞ்சாலும் மற்றவங்களுடைய பார்வைக்கு அது கெட்டதாக தான் தெரியும். ஆனால் இந்த மாதம் உங்களுடைய ராசி அதிபதியோடு செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய வாயும் கம்முன்னு இருக்காது. நீங்கள் யதார்த்தமாக ஏதாவது சொல்லத்தான் செய்வீங்க. அது மற்றவங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தலாம். உங்கள் முன்னாடி சிரித்து பழகிட்டு பின்னாடி போய் எப்படி வேணாலும் மாற்றி அதை கலைச்சி விடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதம் கும்பராசிக்காரங்க தவிர்த்துக்கங்க. மற்றபடி தனிப்பட்ட முறையில் இந்த மாதம் உங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் நிதானமாக செயல்படுங்க. எல்லாத்துலேயுமே ஒரு அவசரமும் வேகமும் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. பதறிய காரியம் சிதறி போகும் அப்படிங்கிற நிலைகள் தான் கும்பராசிக்கு உண்டு. குறிப்பாக இது பேச்சுவார்த்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக தென்படுது. தொழில் வேலை உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரிஸ்க் எடுத்து எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டீங்க. ஆனாலும் வேலை சார்ந்த விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகமாகவே இருக்கும்.
இன்னும் சொல்லப்போனால் தொழில் வேலை உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சில மாற்றங்களை கொண்டு வருவீங்க, அல்லது மாற்றி அமைக்க வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம், அல்லது புதிதாக ஏதாவது ஒரு விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய கெரியர் ரிலேட்டடான விஷயங்களில் புதிய மாற்றங்கள், புதிய தோற்றங்கள் அப்படிங்கிறது உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் இது. சிலருக்கு இந்த வேலை மாற்றம், தொழில் மாற்றங்கள் போன்ற விஷயங்கள் கூட ஏற்படலாம். எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அலைச்சலோடு ஆதாயங்களை ஏற்படுத்தும். இது சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாகவே டீல் பண்ணுங்கள். அதாவது எப்படியோ கஷ்டப்பட்டு சக்ஸஸ் பண்ணிடுவீங்க, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ரொம்ப ரிஸ்க் எடுத்து செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் இந்த வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு முறைக்கு 2 தடவை யோசித்து செயல்படுவாங்க, நன்மை உண்டு. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஒரு கலவையான நிலைகள் இருக்குது. பொருள் வரவுகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் விரயங்கள், செலவுகள் அப்படிங்கிறதும் இன்னொரு பக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். தேவையின் அடிப்படையில் இந்த விஷயங்கள் இருக்கிறதுனால இதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை தான். மற்றபடி பொருளாதார நிலை அப்படிங்கிறது சமாளிக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்குது. கடன் சார்ந்த விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. குறிப்பாக இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த வாக்குவாதங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் கொஞ்சம் தொந்தரவுகளை ஏற்படுத்தலாம். ஸோ இதுலேயும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க. மற்றபடி பொருளாதார நிலை அப்படிங்கிறது சமாளிக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்குது. பெருசாக டென்ஷன் எதுவும் இல்லை. சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் இந்த மாதம் ஓகே பரவாயில்ல தான். பட் சில விஷயங்கள் கொஞ்சம் தாமதமாக நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ண வேண்டாம். எடுத்தவங்க ஒருத்தவங்க ஒரு காரியத்தை முடிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அதுவும் சிக்கலாகத்தான் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இந்த அசட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டீலிங் வச்சுக்கோங்க. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் அளவுக்கு அதிகமான ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. குடும்ப விஷயங்கள், காரியங்களில் பொறுப்புகள் என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்குது. ஸோ நீங்களே அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் கூட உங்களை தேடி சில பொறுப்புகள், கடமைகள் அப்படிங்கிறது வந்து சேரவே செய்யும். ஆல்ரெடி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பாதச்சனி காலம் நடந்துகிட்டு இருக்கிறதுனால குடும்ப விஷயங்கள், காரியங்கள் கொஞ்சம் நிதானமாகவே டீல் பண்ணுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், காரியங்கள் எப்படியோ சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. ஆனாலும் அதனுடைய ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்பவுமே கரடுமுரடாகத்தான் இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கும் சரி, உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் சரி கொஞ்சம் டென்ஷனை ஏற்படுத்தலாம். ஸோ அதனால் குடும்ப விஷயங்கள், காரியங்கள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக டீல் பண்ணுங்கள். ஆனாலும் குடும்ப தேவைகள் பூர்த்தி அடையக்கூடிய மாதம் தான். குடும்ப விஷயங்கள், காரியங்கள் அதிக ஈடுபாடுகள் காட்டக்கூடிய ஒரு மாதமும் கூட. குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு கலவையான நிலைகளை தான் இருப்பாங்க. பெற்றோர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பட்டும்படாமல் தொட்டுந்தாலும் தான் இருக்கும். காரசாரமான விவாதங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. கணவன் மனைவி உறவுகள், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், காரியங்களும் அப்படி தான். பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் காரசாரமாக இருக்கவே செய்யும். வேண்டா விரோதமாக பேசுகிற மாதிரி தான் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. மற்றபடி விஷயங்கள், காரியங்கள் ஓரளவுக்கு சமாளிச்சுக்கலாம். திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் டென்ஷன் அதிகம் தரக்கூடிய ஒரு மாதம் இது. நிதானமாக டீல் பண்ணுங்கள். மற்றபடி திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகளில் உங்களுக்கு கிரகங்கள் சப்போர்ட்ஃபுல்லாக தான் இருக்குது. உடல் நலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல, பெருசாக டென்ஷன் இல்லை. ஓரளவுக்கு எல்லா விஷயங்களும் கட்டுப்பாட்டில் வச்சுட்ருப்பீங்க. பட் இருந்தாலும் ராசியில் ராகுவும் இந்த பாதச்சனியும் இருக்கிறதுனால உடல்நல விஷயங்கள் கொஞ்சம் அப்பப்போ இம்சைகளை கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. பட் இந்த மாத அமைப்பு உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கை கொடுக்குதுன்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களும் பரவாயில்ல, ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்குது. மாணவர்கள் கூட இருக்கவங்களோட சங்கடம் ஏற்படுத்திக்காதீங்க. நீங்கள் ஒன்று உங்கள் வேலை ஒன்றுன்னு இருப்பது சால சிறந்தது. கல்வி வித்தைகளும் சாதகமான அமைப்புகள் இருக்குது. அது சார்ந்த விஷயங்கள், காரியங்களில் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். ஸோ ஓவராலாக கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வாய் நிதானம் என்பது எல்லா விஷயங்களையுமே அதிகமாக தேவைப்படும். மற்றபடி எதுவாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஈஸியாக சமாளிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.